எதிர்பாராமல் நாம் செய்யும் தவறுகள் மிக பெரிய விளைவை உண்டாக்கக்கூடும். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பலத்த காற்றுடன் சாரல் மழை. சாலைகளில் உருவான திடீர் பள்ளங்களால் மக்கள் பீதி. இந்த முறை சென்னைக்கு போக வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் போ. கிளைமேட் சரியில்லைன்னு சொன்னா கேளுடா. சென்னை போயிட்டு சீக்கிரம் திருப்பி வந்துடலாமா? நீரில் மூழ்கி பலி. இடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் மேலும் 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. Your attention please. Other than the crew and the passengers, the rest of the people are requested to leave the ship immediately. The ship is ready to sail. ஒரு மஞ்சள் கொடுங்கண்ணா. இந்தாங்க தம்பி. இந்தாண்ணா. பாஸ் கொஞ்சம் தள்ளி மீதி ஒரு பெப்சி கொடுங்க. நல்லா கூலிங்காக இருக்கட்டும். என்ன நீ கடல் ஓவரப்பா அது மாதிரி தெரியல. இருந்துச்சா நம்ம ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் சொல்ற மாதிரி இருக்கு. கேட்போம். நீங்க Due to poor weather conditions, passengers are requested to leave the top deck immediately and occupy the berth. நம்ம என்னென்னமோ கனவு கண்டோமே. என்ன மச்சி பண்றது? எல்லாம் போச்சு. சாப்பிட்டு சாப்பிட்டு என்னையா பண்றது? லாஸ்ட் டைம்ல மச்சி காலையில ஏந்தோடனே தலையெல்லாம் சுத்துது மச்சி. ஒரு கைப்படி. ஓகே எப்போதும் மச்சி இந்த கப்பல் இருக்க வந்தோம் பாரு. நோ வாட்ஸ்அப்பு, நோ ஃபேஸ்புக்கு, நத்திங். நோ
வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல போவோம் போறோம். என்ன வாழ்க்கையா இது? நடக்கவும் முடிஞ்சுச்சு, வாழ்க்கையும் முடிய போகுது. இன்ஜினியர் மார்னிங் வருது, இன்ஜின் ஆன்ல தான் ப்ராப்ளம் பாருங்க. பார்த்து போடாடே, பார்த்து வாடாடே, நீ போடா வாடாடே. என்னடா குப்பையை கீழே போட்டு போற? சாரி மச்சி, குப்பத்தொட்டில் போடுறா. போறவளோ நல்லதா கொண்டு போவோம். ஆமா மச்சி, போலாம். எமர்ஜென்சி எவாக்குவேஷன் பிளான் ஆக்டிவேட் பண்ணுங்க. எவாக்குவேஷன் பிளான் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் என்னால் கொஞ்சம் பேர்த்தை தான் காப்பாற்ற முடியும். என்னை நம்பி வந்தவங்கள நான் காப்பாற்ற போகிறேன்னா இல்லை அவங்களோட சேர்ந்து நானும் சாக போகிறேன். என்ன மறந்துட்டியா? ஹலோ கேப்டன், என்ன ப்ராப்ளம்? இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏர்லைனில் எதாவது மாட்டியிருக்கு. நம்மளோட ஆல்டர்னேட் இன்ஜின் ஆர்டிஃப்ளெக்ஸ் 96E ஆக்டிவேட் பண்ணலாம். அது பண்ணலாம். இப்போ அதுக்கு டைம் இல்லை. கீழ் டெக் ஃபுல்லாக கடலை தண்ணி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ ஷிப் அதோட ஸ்டெபிலிட்டி இழந்துட்டே வருது. மரைன் ஆக்சிடென்ட்ஸில் 90.3% ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஹியூமன் பண்ணுற சில்லி மிஸ்டேக்ஸ்னால தான் ஆகுது. பட் ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் தட். ஷிப் எப்பயும் ஈக்குவலிபிரம் பொசிஷனில் இருக்கணும்னா ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டருக்கு கீழேயும் ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டருக்கு மேலேயும் இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ஷிப்புக்கு ஒரு ஹெவி ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நான் சொல்கிறேன் சார், டெக் 0லேருந்து டெக் 1க்கு போகிற எல்லா டோர்ஸையும் ஃபோர்ஸ் லாக் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் தட் டெக் 0ல் இருக்க டோர்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள் எக்ஸப்ட் இன்ஜின் டோர். இதுதான் என்ன ஆகும்? அப்படி பண்ணோம்னா டெக் 0 ஃபுல்லாக ஈக்குவலாக வாட்டர் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் டெக் 0 ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே போயிடும். தென் டெக் 1லேருந்து ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து மேலே இருக்கும். Then again you get to the equilibrium position. Then after that, நம்ம வந்து நம்மளோட ஆல்டர்னேட் இன்ஜின் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். We are happy to inform you that by tomorrow morning 6 o'clock, our ship will reach the Chennai pilot point.
சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். அது மனிதனுக்கு மட்டும் சான்றல்ல, இயந்திரத்திற்கும் சான்றாகும். பஞ்சபூதங்களில் ஒன்றான நீரில் பயணம் செய்யும் கப்பலுக்கு இயற்கையால் ஏற்படுத்தும் விபத்து 9.7%. ஆனால் மனிதர்களாகிய நாம் ஏற்படுத்தும் விபத்து 90.3%. இயற்கைக்கு மாறாக நிகழும் அனைத்துமே இறுதியில் அழிவுதான்.